அவரை வைத்து விசாரணை கமிஷனா? நாங்கள் பார்க்காத கமிஷனா? தளபதியின் மீது போடப்படாத வழக்குகளா? தலைவர் கலைஞர் மீது போடப்படாத விசாரணை கமிஷன்களா? எமர்ஜென்சி நேரத்திலேயே சர்க்காரியா கமிஷனை சந்தித்தவர் என்னுடைய தலைவர் கலைஞர். இதெல்லாம் சாதாரணம். மக்களுக்காக கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு ஒரு விசாரணை கமிஷனா? என்னத்துக்கு? நான் மூடி சீல் வச்சிருக்கிறது நியாயம் சொல்றதுக்காகவா? ஜெயலலிதா ஆட்சியிலே இன்றைக்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எளிமையான ஆட்சி என்று சொல்கிறார். எது எளிமையான ஆட்சி? அரிசி போடுகிறேன், ₹1 போட்ட அரிசி இலவசமாக போடுகிறேன் என்று சொல்கிறாய். நாங்கள் வரவேற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் 2006 ஆட்சியிலே சொன்னது ₹2 அரிசி வழங்குவோம்னு. கலைஞர் ₹2 வழங்கினார், பிறகு ₹1 வழங்கினார் கேட்காமலே. இந்த முறை நாமும் போடுகிறோம் இலவசமாக அரிசி என்று சொன்னோம். ஆனால் ஜெயலலிதா அப்பொழுது என்ன சொன்னா? இந்த ஆட்சியிலே போடுகிற அரிசி யார் சாப்பிடுவது? ஆடு மாடுகள் சாப்பிடுவதற்கான அரிசி, கோழி தீவனமாக பயன்படுகிற அரிசி என்று சொன்னால், இப்பொழுது யார் சாப்பிடுகிறாங்க? ஆடு மாடுகள் சாப்பிடுகிறதா? கோழி தீவனங்கள் சாப்பிடுகிறதா? இல்ல அதிமுக காரன் சாப்பிடுறானா? ஆனால் அன்றைக்கு வாய் கூசாமல் சொன்னார். இன்றைக்கு அதே அரிசி தானே தருகிறீர்கள். ஆனா அந்த அரிசி தருகிற விழா எளிமையாக நடந்தது என்று பத்திரிகைகள் எல்லாம் பெருசா போட்டாங்க. எங்கே நடந்தது தெரியுமா? அதுவும் இதே மயிலை பகுதியிலே தான். ஸ்ரீராம் காலனி என்கிற காலனி, அது பேர் பாருங்க, ஸ்ரீராம் காலனி. வாஸ்துப்படி அது அந்த பக்கம் இருக்கணும், அதுக்கு பச்சை பெயிண்ட் அடிக்கணும். இவ்வளவு நடந்தது. 115வது வட்டத்தில் இருக்காது. அதில் எல்லாம் பண்ணி இந்த அம்மையார் 5 நிமிடம் தான் இருந்தாங்க. எளிமையான விழா இல்லையா? 5 நிமிடம் வந்தாங்க, அந்த இடத்துல அரிசியை கொடுத்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் அதற்கான விளம்பர தொகை எவ்வளவு தெரியுமா? ₹77 லட்சம் பத்திரிகையில் விளம்பரம் செய்து விட்டு எளிமையான விழா அதற்கு பெயர். மக்கள் வரி பணத்தை வீணடித்து விட்டு ஏதோ மக்களுக்கு அரிசி போடுகிற விழாவிலே ஒரு 5 நிமிடம் நின்று விட்டு, அதற்கு மேல் முடியாது அந்த அம்மாவால். 1 மணி நேரம் மேடையில் இருக்க அவரால் ஒத்து வராது, உடல் நலம் அப்படிப்பட்டது. ஆனால் எளிமையான விழா என்பதற்கு இந்த பத்திரிகைகளும் அவருக்கு ஜால்ரா. அதைத்தான் இங்கே சொன்னார் நம்முடைய அன்புக்குரிய TKS அவர்கள். ஊடகங்களும் பத்திரிகைகளும் சேர்ந்து ஒரு ஆட்சியை மாற்றி இருக்கின்றன என்று. உண்மை. காலம் மாறுகிற பொழுது தெரியும். இதே போல் எப்பொழுதும் இருக்காது. இதே நிலைமை என்றைக்கு நீடிக்காது. 30 நாள் 40 நாள் ஆகிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு. எங்கள் தளபதி பேசுகிறார் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் இங்கே. இதே போல் கூட்டத்தை கூட்ட வேறு யாரால முடியுமா? தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் யாருக்காக? 1.5 மாத காலத்திலே இன்றைக்கு கைப்பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு போட்டுட்டோம். யாரை கேட்டாலும் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், நீங்க தானே ஜெயிக்க போறீங்க. என்ன காரணம்னா அவன் ஒரு ஆள் மட்டும் போடலை நமக்கு. சரி ஒரு தடவை மாத்தி போடுவோமே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வெளியில உங்களுக்கு தாங்க போட்டோம். ஏன்னா அவனுக்கு மனசாட்சி நமக்கு போடணும்னு இருக்கு. இந்த ஊடகம் பத்திரிகைலாம் அவன் கண்ணை மறைக்குது. அதனால ஒரு ஓட்டுன்னு இந்த பாலில் தண்ணி ஊத்துற கதையா இருக்கும் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து தண்ணி, ஒரு ராஜா ஒரு வீட்டுக்கு எல்லாருக்கும் பால் ஊத்துங்க அப்படின்னு சொன்னபோது ஒரு வீட்டுக்காரன் சொன்னானா, நான் எல்லாரும் பால் ஊத்துறாங்க, நம்ம ஏன் பால் ஊத்தணும், தண்ணி ஊத்துவோம்னு. கடைசியில் அந்த அண்டாவை திறந்து பார்த்தா எல்லாமே தண்ணியா இருந்ததுதான். எல்லா வீட்டுக்காரனும் அதான் நினைச்சானா. அதுபோல மக்கள் பூரா நம்ம ஒரு ஓட்டு தானே அப்படின்னு போட்ட ஓட்டு இன்னைக்கு கைப்பசைந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையிலும் இன்றைக்கு மக்கள் மிக கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். புதிய தலைமைச் செயலகம் மட்டும் மாத்திரமல்ல, மக்கள் வாழ்க்கையோடு இந்த அரசாங்கம் விளையாடி கொண்டிருக்கிறது. சமச்சீர் கல்வி. சமச்சீர் கல்வி என்றால் என்ன? ஏழையிலிருந்து பணக்கார வரைக்கும் ஒரே கல்வியை கற்கணும். அது கரெக்டா சொல்லணும். ஒரே கல்வி எல்லாருக்கும் கிடைக்கும். 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது, இந்த கல்வியை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு தலைவர் மாத்திரமே கொண்டு வரவில்லை. அதற்கு கல்வியாளர்கள், அறிஞர்கள் அத்தனை பேரை நியமித்தோம். ஏன் உயர்நீதிமன்றமே அந்த கல்வியை தாருங்கள் என்று உத்தரவு வழங்கியது. அதற்கு பிறகு அந்த கல்வி ₹215 கோடி செலவில் அந்த புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு அந்த புத்தகங்கள் எல்லாம் இந்த ஆண்டு 1ஆம் வகுப்புக்கும் 6ஆம் வகுப்புக்கும் வழங்கப்பட இருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. எல்லாவற்றிலும் விளையாடிய ஜெயலலிதா கல்வியிலும் விளையாடுகிறார். மக்கள் இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிறார்கள். பள்ளிக்கு போக மாணவர் எந்த ஊர்லயாவது எந்த நாட்டிலேயாவது பள்ளிக்கு மாணவர் போய் படிக்காம எங்கேயா இருந்திருக்காங்களா? அது தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தான். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் வேற சொல்லுது, 21 நாளைக்கு பாடம் நடத்தாதீங்க, வேற புஸ்தகத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமச்சீர் கல்வியில. 21 நாள் பள்ளிக்கூடம் நடத்துங்க, ஆனா பாடம் நடத்தாதீங்க. எப்படி இருக்கு பாருங்க. 1ஆம் வகுப்புக்கும் 6ஆம் வகுப்புக்கும் புத்தகத்தை தாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். புத்தகத்தில் கலைஞர் எழுதிய பாடல் இருக்கிறது. சூரிய கிரணம் என்று சொன்னால் சூரியன் படம் இருக்கிறது. இப்படி பல பக்கங்களிலே 2-3 பக்கங்களிலே இது இருக்கிற காரணத்தினால் இவைகளெல்லாம் கிழித்து விட்டு
பச்சை பேப்பரை போட்டு ஒட்டுகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்குது? ஸ்கூல்ல போய் பாருங்க, படிச்ச ஆசிரியரும் சரி, படிக்க போற மாணவனும் சரி, எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்துல சொல்லுவாங்க படிச்சு என்ன கிழிக்க போறேன்னு, இப்ப கிழிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கான். ஆட்சியில எல்லா பகுதியிலும் மக்கள் இன்றைக்கு அப்படித்தான் அவல நிலையில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி இன்றைக்கு 2 மாதத்துல இன்றைக்கு இந்த நிலைமை. இன்னும் மீதி இருக்கிற நாளை எண்ணி பாருங்க. அக்டோபர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் வரட்டும். அப்ப பாருங்க, உள்ளாட்சி தேர்தல் ஒழுங்காக நடைபெறுமையானால் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து வட்டங்களிலும் வெற்றி பெறும். தேர்தலை நடத்துவதற்கு இந்த அம்மா தயாராக இருக்க மாட்டார். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார்கள். காரணம், இன்றைக்கு இந்த அரசாங்கம் பழிவாங்குவதிலேயே குறியாக இருக்கிறது. ஏதோ இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற அரசாங்கம் போல ஒரு தோற்றத்தை தருகிறார்கள். பம்பாயிலே கொலை செய்யப்பட்ட ஒரு பத்திரிகை நிருபர், சோட்டாராஜனுடைய ஆட்கள் என்று சொன்னார்கள். கொலை செய்யப்பட்டவர்கள், பத்திரிகை நிருபரை கொண்டவர்கள் சோட்டாராஜனுடைய ஆட்கள் கொன்றார்கள் என்று சொன்னார்கள். அந்த குற்றவாளி எங்கே இருந்தான் தெரியுமா? ராமேஸ்வரத்திலே 3 பேரை கைது செய்தார்கள். ஆக குற்றவாளிகள் பதுங்குகிற இடம் இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியிலே தமிழ்நாடு என்று சொன்னால் இதை விட என்ன கேவலம் இருக்கு? அதிகாரிகள்லாம் என்ன இன்னைக்கு எதுனாலும் திமுக மீது வழக்க போடு, திருவான்மையூர்ல ஒரு வட்டச்செயலாளர் மீது வழக்க போடுறாரு. ஒரு அடையாறுல இருக்கிற போலீஸ் உதவி கமிஷனர் ஒருத்தர். என்ன காரணம்னா, காவல் நிலையத்துக்கு எதிர்காமலே அவர் குடியேற்றுறாராம். சாலி கிராமத்தில் ஒரு வழக்கு பதிவாகுது. எங்களுடைய மாவட்ட உறுப்பினராக இருக்கிற பெரியவர் ஒருத்தர் 75 வயதுக்கு மதிக்கத்தக்க துரையரசு என்பவர் மீது பேனர் கிழித்ததாக வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புறாங்க. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தொல்லை தருவதற்காக அந்த காவல்துறை இருக்குமேயானால் நான் காவல்துறையில் இருக்கிற நண்பர்களை கேட்கிறேன். ஏற்கனவே இந்த காவல்துறையில் இருந்தவர்கள் தான் இங்கேயும் இப்ப சென்னையில் வந்திருக்கீங்க. ஏற்கனவே இருந்த ஒரு அதிகாரி தான் சென்னையில் வந்திருக்கிறார். அவர் போன ஆட்சியில் என்ன பாடுபட்டார்னு அவருக்கே தெரியும். 2 வருஷம் அந்த அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு கடைசி 2 வருஷம் என்ன பாடுபட்டார்னு. அதனால இந்த ஆட்சி இருக்கும், காரில் இருக்குன்னு நினைக்காதீங்க. சென்ற ஆட்சி தலைவர் கலைஞர் ஆட்சி யாரையும் பழிவாங்காம விட்டுருச்சு. மிகப்பெரிய தவறு பண்ணார் தளபதி. யாரையும் பழிவாங்கல. நாங்கெல்லாம் போய் சொன்னோம்னா பரவாயில்ல போயிட்டு வாங்கன்னு ஒரு போலீஸ் அதிகாரி மாற்றித்தாருங்கள் சொன்னாலும் கூட அதெல்லாம் முடியாது, ஜனநாயக முறைப்படி நடக்கிற இயக்கம்னாரு. நான் இந்த மேடையில கேட்கிறேன், ஜனநாயக முறைப்படி நடக்குதுதான் நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போட்டாங்களா? மக்கள் அதெல்லாம் எவனும் கவலைப்படுறது இல்லை. எப்படி இருந்தா என்ன, எப்படி போனா என்ன. இன்னைக்கு அவ ஜெயலலிதா ஆட்சி அப்படிதான் நடக்குதா? போலீஸ் ஜெயலலிதா என்ன சொன்னாலும் அவன் வீட்டு வேலைக்கார மாதிரி இல்லை செயல்படுறான் போலீஸ்காரங்க. காவல்துறை ஏவல் துறைன்னு நமக்கு சொன்னா மட்டும் கோபம் வருது ஜெயலலிதாவுக்கு. என்ன பண்ணிடுவாங்க காவல்துறையில? காவல்துறை தப்பே பண்ணலையா? திமுக காரன் மீது மட்டும் தான் வழக்கு போடணுமா? காவல்துறை செய்கிற தவறுகளை எல்லாம் நாங்கள் பட்டியல் எடுத்து வெளியிட வேண்டும் என்று சொன்னா அது நாரி போயிடும் காவல்துறைக்கு. ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு காவல்துறை அலுவலகத்திலையும் எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு பணம் போகுது எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் இப்ப எல்லாம் வீடியோ கேமரா இல்லை, இப்ப எல்லாம் பேனா கேமராவே வந்திருக்கு. உண்மையாக நடந்துங்க. நான் சொல்றது காக்கி சட்டை போட்டிருக்கிற காவலர்கள் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். சும்மா ஜெயலலிதா ஆட்சி இருக்குதுன்றதுக்காக ஆட்சி சொல்றதுனால ஒரு வழக்கு போடு அப்படின்னா, இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் மீது தென்சென்னையில் ஏதாவது வழக்கு போடுவார் ஆனால் அந்த இடத்தில் 1000 தொண்டர்களை சேர்க்கிற வலிமை தென்சென்னை மாவட்ட கழகத்துக்கு உண்டு. காரணம், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கும் அஞ்சுகிற இயக்கம் அல்ல. எதிர்கட்சி கூட இல்லை என்று தளபதி அவர்கள் வருத்தப்பட்டதாக செய்திகள் பத்திரிகையில் வந்தது. எந்த இடத்திலே இருந்தால் என்ன, மக்கள் இதயத்தில் என்றைக்கும் இருக்கிறவர்கள் நீங்கள். காலம் கொஞ்சம் தாமதமாகிறது, எதிர்காலம் நம் கையில் இருக்கிறது. யாராக இருந்தாலும் எதிர்காலத்திலே நாம் அவர்களை சந்தித்துக் கொள்ளலாம். ஆனா இப்போ நீங்க கொஞ்சம் மாறணும். இந்த நியாயம் அநியாயம் எல்லாம் கொஞ்சம் பார்க்க கூடாது. இனிமேலாம் வரபோதெல்லாம் தொண்டர்கள் சொல்வதை கொஞ்சம் கேட்கணும். ஆட்சிக்கு வந்தீங்கன்னா தொண்டர்கள் சொல்றதை கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஆட்சியில் இன்னும் நீடிச்சிருந்திருக்கும். ஒருவேளை சில காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் திசை திருப்பி விட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் உயர்ந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான், அவங்கள பிடிச்சிக்கிட்டு கம்யூனிட்டின்றான். கேட்டா எல்லா காவல்துறை அதிகாரி பத்தி எங்களுக்கு ஜாதகம் தெரியும். எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்கள் மடியில கவனம் இல்லை. வேணா நாளைக்கு அன்பழகன் மேல கஞ்சா வச்சு கேஸ் போடு, அதை பத்தி கவலை கிடையாது. அல்ல போதை பொருள் வைத்திருந்தான்னு கேஸ் போடு, அதை பத்தி எல்லாம் கவலைப்படவில்லை. திமுக வரும்போது வாய்க்கரிசி போட்டு கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே வந்தவன். அதனால ஏதோ போலீஸ் எங்களை சிறையில போட்டுடுச்சு அப்படின்னு பயப்படுறதுக்காக நான் பேசுறேன். நான் சொல்வது காவல்துறை ஒழுங்காக நடந்துங்க, பொய் கேஸ் போடாதீங்க.
திமுக தான் ரவுடி இருக்கானா? திமுக ரவுடிகளை மட்டும் பிடிச்சி வச்சிருக்கிட்டு இருக்கீங்களா? அதிமுக ரவுடியே இல்லையா? ரவுடி பட்டியலில் பிடிச்சா எல்லாரையும் பிடி. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மட்டும் ரவுடின்னு அவனை மட்டும் கொண்டு போய் வைக்கிற. கடந்த 4-5 நாட்களாக பல இடங்களிலே பிடித்து வைத்திருக்கிறீர்கள். அப்ப அதிமுக ரவுடியே இல்லையா? நான் அதனால தான் கேட்கிறேன். நீங்கள் இதையெல்லாம் சரியில்லை என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், போராட தெரியும். நாங்கள் சிறையில் காலங்காலமாக இருக்கோம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால உங்களோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். நாங்கள் ஜெயலலிதாவே பயப்பட மாட்டோம்னா நீ ஏமாத்துறீங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஜெயலலிதா இல்ல, அவங்க அம்மா கூட நாங்கள் பயப்பட மாட்டோம். பட்ஜெட்ல வரப்போற செஷன்ஸ்ல கூட்டத்தொடரில் எங்களை ஒன்னா உட்காரிச்சு பாரு. ஏன் பயப்படுறீங்க? சட்டமன்றத்தில் போய் இங்க 5 பேர் உட்காரு, அங்க 5 பேர் உட்காருன்னு. இன்னும் பள்ளிக்கூடத்துல எல்லாம் அந்த மாணவன் தப்பு பண்ணான்னா 2 பேரா பிரிச்சு போடுவான். இன்னைக்கு சட்டசபையில் சபாநாயகராக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ஏதோ பெரிய அதிபுத்திசாலி மாதிரியும், அவர் தான் சபையை நடத்தக்கூடிய திறமை வாய்ந்தவர் மாதிரியும் எங்களெல்லாம் அப்படியே பிரிச்சு போட்டிருக்காரு. ஏன் ஒரு இடத்துல 23 பேர் உட்கார வைக்க முடியாதா? 23 பேரை ஒரு இடத்துல உட்கார வைத்தால் தான் இந்த அவைக்கு வருவோம்னு தளபதி அறிவிச்சிருக்கிறார். இதுவரையில இல்ல. ஒருவேளை பட்ஜெட் தொடரிலும் அமர வைக்கவில்லை என்று சொன்னால் நான் தளபதியை கேட்கிறேன், பட்ஜெட்ல என்னென்ன நடக்குதோ அது தினசரி சென்னையில் ஒரு கூட்டத்தில் நம்ம பேசலாம். சட்டமன்றத்தில் பேசித்தான் இந்த அரசை திருத்தணும் அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் 78-79 தலைவர் கலைஞர் அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தை புறக்கணித்து விட்டு மானிய கோரிக்கைகளை எல்லாம் தெருவிலே நடத்தி, தெருவிலேயே சட்டமன்றத்தை நடத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே எந்தெந்த துறையிலே மானியம் வருதோ அந்தந்த துறை மானியத்தை மக்கள் வீதியில் நடத்தி காட்டுவோம். அதனால சட்டமன்றத்திலே தான் நாம் பேச வேண்டும் என்றல்ல, சட்டமன்றத்தில் பேசுற மன்றம், ஜனநாயக மன்றம். எங்களை பேச விட்டு பாருங்க. உண்மையாக ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் சட்டமன்றத்தில் நீங்க பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக என்ன கோரிக்கை வைத்து இருக்கிறது? 23 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு பகுதியில், எந்த பகுதியிலே உட்கார வைங்க, ஒருவர் பின்னால் ஒரு உட்கார வைங்க. ஒருவேளை அன்பழகன் கடுமையாக பேசுகிறால் 23வது ஆளாக உட்கார வையுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு பகுதியிலே உட்கார வையுங்கள். இதை விட்டு விட்டு எல்லோரையும் பிரித்து உட்கார வைத்து விட்டா சட்டசபை நடத்திட முடியுமா? இன்னொரு 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா நாடு பூரா திமுக ஜெயிக்க போகுது. அப்ப என்ன பண்ண போறீங்க? ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு கைப்பசெஞ்சிட்டு இருக்காங்களே, இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்காக வந்திருக்கு? யாராவது கூட்டு வந்திருக்க வேணாங்க, தானாக சேர்ந்திருக்கிற கூட்டம் இது. மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறான். செஞ்ச தவிர ஒரு ஆட்சி 60 மாத காலத்திற்கு பிறகு சம்பாதிக்க வேண்டிய கெட்ட பெயரை 1.5 மாசத்திலே சம்பாதிக்கிறது சொன்னா இதை விட கேவலமான ஆட்சி ஒரு ஆட்சி கிடையாது. ஆக இந்த ஆட்சி நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. 60 மாசம். கலைஞர் தான் சொன்னார். என்னுடைய 2001 தலைவர் கலைஞரின் 78வது பிறந்தநாள் விழாவை நான் நடத்தினேன். அப்பொழுது நான் பேசுகிற போது அன்றைக்கு இருந்த போலீஸ் கமிஷனர் முத்துக்கருப்பனை தாக்கி பேசினேன். அப்பொழுது இந்த கூட்டத்துக்கு லைசன்ஸ் தர மாட்டேன்றாங்க, இந்த ஆட்சி நீடிக்க கூடாது, சஸ்பெண்ட் பண்ணாங்கப்பா அப்படின்னு. அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் பேசும்போது சொன்னார், நீ 5 வருஷம் தானே நினைக்காத, 5 வருஷம் தானே அப்படின்னு நினைச்சு பாரு, ஒரு வினாடியில போயிடும் 5 வருஷம். அதுபோல 5 வருடங்கள் தானே என்று நினைக்காமல் 5 ஆண்டுகள் தானே என்று நினைத்துக் கொள்வோம். விரைவிலே மாற்றம் வரும். அந்த மாற்றம் தேர்தல் கமிஷன் சொன்ன மாற்றம் அல்ல, எங்கள் தளபதியின் மாற்றம். இந்த இயக்கத்திலே தளபதியினுடைய தலைமையிலே இந்த இயக்கம் கோட்டை ஜெயின்ஜார்ஜ் கோட்டையில் அமர்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை எடுத்துச் சொல்லி, இந்த மயிலை பகுதியிலே வேலு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவருக்கும், அவர் ஏற்பாடு செய்த இந்த கூட்டம் மயிலை பகுதியிலே வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.